ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது இளைதட ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 14/3/2022 மாசி மாதம் 30ஆம் நாள் திங்கட்கிழமை. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பூசம் நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் யாருக்குங்க சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக விளங்குகின்றது. ஆகையினால் தனுசு ராசி நேயர்கள் எதிலும் சற்று நிதான போக்கினை மேற்கொள்வது உங்களுக்கு மேன்மை தரும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்வது சிறப்பு. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தினப்பலனை நடத்துகின்ற கிரகமாக அமைப்பவர் செவ்வாய் பகவான். மகர ராசிதனில் அமையப்பெற்றிருக்கின்றார். இந்த செவ்வாய் 12 ராசிகளுக்கும் என்ன பலன்களை எல்லாம் வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்க. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ஏகாதசி, பெருமாள் வழிபாடு செய்வதற்கான மிக சிறப்பான நாள். பொருளாதாரம்லாம் மேம்படணும், சகல ஐஸ்வர்யங்களையும் கிட்டணும். சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிதேவதையாக விளங்கக்கூடிய லக்ஷ்மிக்கே நாதன், லக்ஷ்மி தாயாருக்கே அதிபதி அவர். ஆகையினால் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பொருளாதாரம் மேம்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வெங்கடவனை வழிபாடு செய்கின்றீர்களோ எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம். நெய் தீபம் ஏற்றி, லக்ஷ்மி பெருமாள் ஃபோட்டோவுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் கூட போதுமானது. ஆகையினால் ஆலயங்கள் சென்று வழிபடுவது இன்னும் சிறப்பு. ஆகையினால் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என ஏகாதசி திதி நடப்பில் இருக்கின்ற இந்த நாளில் வெங்கடவனை வழிபாடு செய்வது மிக மிக மேன்மை தரும். அதே போல் சுப முகூர்த்த நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. உங்கள் வீட்டில் ஏதாவது சுப விஷயங்கள் செய்யணும், ஒரு வீடு கட்டுறது தொடங்கணும், மோல்டு போடணும், கல்யாணம் பண்ணணும், காது குத்தணும், என்ன வேணால் பண்ணுங்கள் சார். அனைத்து விதமான தனி மனிதன் சார்ந்த அத்தனை சுப காரிய சுப நிகழ்ச்சிகளுக்கும் தேவையான சிறப்பான சுப முகூர்த்த நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஆகையினால் இந்த முகூர்த்தத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிக்குமான பலாபலன்களை பார்க்கலாம் வாருங்கள். மேசராசி அன்பர்களே, மேசராசிதனை பொறுத்தவரை வேலை, தொழில், வியாபார ரீதியாக நல்ல மேன்மை பெறுவீர்கள். நல்ல மேன்மை அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஏதேனும் முதலீடுகளை செய்வதாக இருந்தாலும் கூட தாராளமாக இன்றைய தினம் முதலீடுகளை செய்யலாம். அந்த முதலீடுகளெல்லாம் நல்ல முறையில் உங்களுக்கு மீண்டும் வருமானமாக வருகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே போல் இல்லத்தரசிகள் இந்த பொருளை வாங்கணும், அந்த பொருளை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், எதையாவது ஒன்று வாங்கிக்கிட்டே இருப்பீர்கள். பொருட்சேர்க்கையை ஏற்படுத்துவதற்கான நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் புது புது பொறுப்புகளோ அல்லது பதவி உயர்வுகளோ கிடைக்கின்ற பதவி உயர்வுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் சிறுதூர பயணங்கள், தொலைதூர பயணங்கள்னு வேலை நிமித்தமாக இந்த 2 தரப்பு பயணங்களையும் ஏற்படுத்துகின்ற ஒரு நாள் இந்த நாள். எந்த பயணங்கள் வந்தாலும் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். பயணங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரையும் சகல விதங்களிலும் இந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு ஒரு உயர்வினை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தில்லை. அதே நேரத்தில் இந்த நாள் ஒரு பெரிய வருமானத்தை கொடுப்பதற்கான நாளாக இல்லை. அப்படிங்கிறதுனால முதலீடுகள் எதையும் பெரிதாக செய்வது சிறப்பு கிடையாது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எதிலும் சற்று நிதானத்தன்மையோடு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. 6க்கு அதிபதியும் 11க்கு அதிபதியும் அட்டம பாவகத்திலிருந்து தினப்பலனை நடத்துகின்றார்கள். வருமானம் வந்து கொண்டிருக்கும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த வருமானங்கள்லாம் வருகின்ற பொழுது நம்ம என்ன பண்ணணும், சூதானமாக அதனை சேமிக்க தான் பார்க்க வேண்டுமே தவிர தேவையற்ற செலவுகளில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. ஆகையினால் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வருகின்ற வருமானங்கள் ஏதேனும் ஒரு அவசியமற்ற செலவுக்கு செலவிடப்படுவதாக இருக்கும். அதே நேரத்தில் பசங்களாம் வண்டி வாகனங்களில் செல்லுகின்ற பொழுது சற்று நிதானத்தன்மையோடு செல்ல வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். கடகராசி நேயர்களே, கடகராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தால் வேலை, தொழில், வியாபார ரீதியாக நல்ல மேன்மைகள் உண்டு. நல்ல மேன்மைகள் அனைத்திலும் சிறப்பான முறையில் வருவீர்கள். வாடிக்கையாளர்களோடு ஒரு நல்ல அந்யோன்ய உறவுகள் ஏற்படுகின்ற நாள். நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு உதவியாக அமைவார்கள். கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ ஈகோ கிளாஷஸ் வந்து தான் போகும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும், பயப்பட வேண்டாம்.
திருமணம் சார்ந்த முயற்சிகள் ஏதேனும் இருந்தால் தாராளமாக முயற்சி செய்யலாம். காதல் அமைப்புகள் ஏதேனும் இருந்தால் அது கைகூடும். தாராளமாக வீட்டில் பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஒரு சின்ன குட்டி கலாட்டம் ஆகிட்டு அதன் பிறகு அதெல்லாம் ஒத்துக்குவாங்க, கவலைப்படாதீங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த வரைக்கும் எதில் எடுத்தாலும் நீங்கள் டாமினண்ட்டாக இருப்பீங்க. நான் இப்படி தான் அப்படி தானே, அந்த டாமினண்ட் தன்மையை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நல்ல மேன்மையை கொடுக்கும். வாழ்த்துக்கள். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தால் வேலை தொழில் வியாபார ரீதியாக ஓகேங்க, படிப்படியான முன்னேற்றம் உண்டு. ஆனால் மாடு மாதிரி உழைக்க வச்சு அதன் பிறகு தான் வரவு வரும். பிழிஞ்சு எடுத்துருவாங்க. வரவுகள் உண்டு, நல்ல பேர் எடுப்பீங்க தொழிலில். ஆனால் இன்றைய தினம் பெரிய வரவுகளை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இன்றைய தினம் கொஞ்சம் செலவுகளும் கூடுதலாக இருக்கின்றது. தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் வேலைன்னு தேக ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இன்றைய தினம் தேவையற்ற விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேக ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது சிறப்பு. அதே போல் இன்றைய தினம் பயணங்கள் சற்று அதிக அளவில் ஏற்படும். தொழில் நிமித்தமாக வருகின்ற பயணங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கன்னியாராசி அன்பர்களே, கன்னியாராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தால் அஷ்டமாதிபதி 5ல் மன எண்ணம் அப்படி வர வேண்டும் இப்படி வர வேண்டும். லாபம் வரும், நான் இன்னைக்கு இல்லைன்னு சொல்லலை. வருகின்ற லாபமே உங்களுக்கு பெருசாக தெரியாது, இன்னும் கொஞ்சம் வந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஆகையினால் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் காதல் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஏன்னா காதலால் மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் உண்டு. அதே போல் வேலை தொழில் வியாபார ரீதியாக நீங்கள் போட்ட முதலீடுகள் எல்லாம் பணமாக நல்ல முறையில் வந்து சேரும், அதில் மாற்று கருத்தில்லை. வருமானம் சற்று கூடுதலாக இருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசிதனை பொறுத்தவரை முதலீடுகள் சிறப்பான முறையில் மேன்மை உறுகின்ற நாள். வாடிக்கையாளர்களினுடைய அன்பு அபரிமிதமான முறையில் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். இன்றைய தினம் வேலை தொழில் வியாபார முறைகள் கணிசமாக அப்படியே நடப்பில் இருக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வேலையில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யுங்க, எல்லாமே சக்ஸஸ் ஆகும். முதலீடுகள் கூட அளவு குறைத்து போட்டால் போதுமானது. அந்த முதலீடுகளே உங்களுக்கு நல்ல வரவுகளை கொடுக்கும். வாழ்த்துக்கள். விருச்சக ராசி நேயர்களே, எதிலும் துணிவுடன் நீங்கள் செயல்படுகின்ற நாள். தொட்டதுக்கெல்லாம் தைரியமாக வீரியமாக அது அப்படி தான் நான் இப்படி தான் அப்படின்னு செயல்படுவீர்கள். ஆனால் அது சரியான விஷயத்திற்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. ஒரு சிலர் கடன் வாங்கிறதுக்காக முயற்சி செய்வீங்க. இந்த நாள் கடன் வாங்குவதற்கு யோகம் அடிக்கின்ற ஒரு நாள். கடன் வாங்குறதுக்கு என்னையா யோகம் அடிக்கணும்னு கேட்குறீங்களா? அன்பு நண்பர்களே, கடனை கூட நம்மளை பார்த்து எல்லாருமே கொடுத்துருவாங்களா? அதை கொடுக்கறதுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வேணும் இல்லையா? அந்த மாதிரி கடன் கேட்கின்ற இடத்தில் கேட்குற அளவுக்கு கடன் கொடுக்கின்ற ஒரு நாளாக விருச்சக ராசிக்கு விளங்குகின்றது. நிறைய பேருடைய உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் இது சந்திராஷ்டம நாளாக உங்களுக்கு விளங்குகின்றது. 2 விஷயம் ரொம்ப கவனம். தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தே தீரணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் இன்றைய நாள் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எல்லாம் பேசுவீங்க. 5க்கு அதிபதி தான் உங்களுக்கு 2ல் உச்சமாக இருக்கார். நீங்கள் ரசனையாக தான் பேசுவீங்க. ஆனால் உங்களுடைய பேச்சால் பிரச்சனையாயிரும், உங்கள் வாக்கால் பிரச்சனையாயிடும். அப்போ பேசுகின்ற இடத்திலும் வாக்கிலும் சற்று நிதானத்தை மேற்கொள்ள வேண்டியது தனுசு ராசி நேயர்களுக்கு அவசியமானது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. முன்ன பின்ன தெரியாத எந்த ஒரு விஷயத்திலும் காலை விட்டு சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்பதனை தனுசு ராசி நேயர்கள் மனதில் வைத்துக்கொள்வது இன்றைய தினம் மேன்மையை தரும். தேக ஆரோக்கியத்திலையும் ஒரு கண்ணை வச்சுக்கிறது நல்லது. வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையும் இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் திருமண வரன்கள் முடியாமல் திருமணத்திற்காக அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த திருமண வரன்கள் நல்ல முறையில் முடிகின்ற அற்புதமான நாள். சொத்து பத்து சேர்க்கைகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஏதாவது இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்லாம் நீங்கள் முயற்சி செய்கிறீங்கன்னா தாராளமாக அதனை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைகள்னு இல்லத்தரசிகள் எல்லாத்தையும் வாங்கி சேர்த்துருவீங்க. கொஞ்சம் என்னென்னா பொசுக்குன்னு கோபம் வந்துடும். அந்த கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிறது உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல மேன்மையை தரும். வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களே, இடமாற்றத்தை அதிக அளவில் ஏற்படுத்துகின்றன. அதிக அளவில் இடமாற்றங்கள் ஏற்படும். அப்போ என்ன பண்ணோம், ஏற்படுகின்ற மாற்றங்கள் சரியா இல்லையா அப்படின்னு 1க்கு 2 முறை செக் பண்ணிவிட்டு ஏற்றுக்கிறது நல்லது. ஆனால் இன்றைக்கி ஏற்படுகின்ற இடமாற்றங்கள் உங்களுக்கு வேலை ரீதியாக ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆகையினால் ஏற்றுக்கொள்வது சிறப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் கேட்கின்ற இடத்திலெல்லாம் சிறு சிறு வரவுகள் வந்து சேரும். வரவேண்டிய கடன்கள்லாம் வந்து சேரும். அதே நேரத்தில் இந்த நாள் விரயங்களும் கூடுதலாக இருக்கின்ற நாள்.
அப்போது நம்ம தேவையான விஷயங்களுக்கு விரயம் செஞ்சோம்னா அது தப்பு கிடையாது. தேவையற்ற விரயங்களை இன்றைய தினம் தவிர்த்து கொள்வது நல்ல மேன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது தாங்க சிறப்பு. அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் உண்டு. வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களே, மீனராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் நல்ல லாபங்களை பெறுகின்ற நாள், நல்ல வருமானங்களை பெறுகின்ற நாள், உங்களுடைய வாக்குக்கு நல்ல மரியாதை கிடைக்கின்ற நாள், தொட்டது துலங்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள். மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். தனலாபங்கள் அதிக அளவில் ஏற்படுகின்ற நாள். இல்லத்தரசிகளை பொறுத்தவரை உங்களுக்கு வீட்டில் என்னெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அதையெல்லாம் வாங்கி குவிச்சிடலாங்க. அந்த அளவிற்கு மீன ராசி நண்பர்களுக்கு இந்த நாள் சகல விதங்களிலும் மேன்மைகளை மட்டுமே வழங்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. தொழிலில் தாராளமாக இறங்கி வேலை செய்யுங்க. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற உழைப்பை விட நல்ல ஊதியமே உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.